மகிமைப்படுவதாக. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போலாமா? கைகளை தட்டி ஆமென். நல்ல முழு பலத்தோட ஹalleluya, praise the Lord, ஹalleluya எடுத்து வாசிக்க கேட்கலாமா? வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் அதிலே 5வது வசனத்தை ஒருவர் ஆவியிலே நிறைந்து அந்த நித்திய ஜீவனுள்ள வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். Glory, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நல்லாவையில்லை. இங்கே யோவான் கண்ட தரிசனத்திலே இந்த யோவான் ஒரு காரியத்தை காண்கிறான். என்ன? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இனி அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை காண்கிறார். ஆமென் சொல்லுங்க. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுங்க. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னா இனி சம்பவிக்க போகிறவைகளை தேவன் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, இந்த வருஷத்துல நான் என்ன செய்யணும்? இந்த ஆண்டுல நான் என்ன செய்யணும்? இந்த ஆண்டுல நான் எதை செய்யணும்? அதற்குண்டான வெளிப்பாடு என் மேலே கடந்து வருவதாக. ஏதோ தகப்பனே ஒரு பாதையில ஏனோ தானாவென்று நான் போகிறவன் அல்ல. உம்முடைய வெளிப்பாட்டை அறிந்து, உம்முடைய ஆலோசனை அறிந்து, உம்முடைய சித்தத்தை அறிந்து அதன்படி அப்படியே செய்கிற அந்த அபிஷேகம் என் மேலே ஆண்டு கொள்வதாக. ஜெபிங்க பாப்போம். ஜெபிங்க. ஜெபிங்க ஜெபிங்க. நிறுத்தாரு. வாயை திறந்து ரபாலா கத்திராயா அத்துடமன ஹதுடகடா ரகத்தன பௌடமானியா ரேசி இட்டாயின க்ளோரி. யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டவை சொல்லுங்க. யோவானுக்கு நீங்க வாசிங்க 21, நீங்க 2 வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். ஆமென். வாசிங்க. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நல்ல கவனிங்க. இங்க நம்ம ஒவ்வொரு பகுதியா பார்க்க போறோம். ஆனா இங்க என்ன பகுதி அப்படின்னா யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சொல்லுங்க. யோவானுக்கு. அப்ப இன்னைக்கு இந்த நாளில உனக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. நீ இந்த வருஷத்துல என்ன செய்யணும்னு ஒரு திட்டம் கொடு. இந்த வருஷத்துல என்ன செய்யணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும்? மூளையில வந்த அறிவில் இல்ல, மனுஷன் கொடுக்கிற ஆலோசனையில் அல்ல, அல்லது நம்முடைய யூகத்தில் உண்டாகிற காரியத்தின்படி அல்ல. இது பரத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளையை குறித்து, உங்க பிசினஸை குறித்து, உங்க ஊழியத்தை குறித்து, நமக்குள்ளான தேவன் தந்த சபையை குறித்து, தரிசனத்தை குறித்து, எல்லாவற்றை குறித்து அந்த திட்டம், அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க. ஆதியாகமம் 12:1, ஆதியாகமம் 35:1 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் யாக்கோப்புக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, ஹல்லேலூயா, கர்த்தர் எலியாவுக்கு தரிசனமாகி, கர்த்தர் எசேக்கியேலுக்கு தரிசனமாகி. அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார் என்றால் கட்டாயம் சொல்லுகிறேன், அவர் உனக்கு அந்த வெளிப்பாட்டை தருகிறவராய் இருக்கிறார். இங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனி நான் என் மூளையில நான் நடக்க மாட்டேன்.
என் விருப்பத்தின்படியும் நான் நடக்க மாட்டேன். இல்லை அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நடக்க மாட்டேன். இல்லை என் மனதில் தோன்றுகிற அந்த நினைவுகள் படி நான் நடக்க மாட்டேன். அப்படின்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்றேன். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த வெளிப்பாட்டின்படி, நீர் எனக்கு தந்த ஆலோசனையின்படி, நீர் எனக்கு தந்த வார்த்தையின்படி, உம்முடைய தீர்க்கனை கொண்டு தீர்க்கரைகளை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி நான் நடப்பேன். ஆமென், ஆமென். அப்படியே ஒரு திட்டம் பண்ணி அதுல உன்னை நிர்ணயம் பண்ணி அப்படியே உன்னை ஒப்புக்கொடு. இந்த வருஷத்துல முதல் ஆராதனையில இதுதான் உனக்குள்ளே தேவன் பற்ற வைக்க சித்தமாய் இருக்கிறார். இப்பொழுதே அந்த வல்லமே உன்னை ஆளுகை செய்வதாக. ஒவ்வொருவர் மேலே ஒவ்வொருவர் மேலே ஒவ்வொருவர் மேலே அந்த கண்கள் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. தேவ திட்டத்தை அறிகிறேன், அந்த அறிவு உண்டாவதாக. தேவன் செய்ய போகிற காரியத்தை அறிந்து செயல்படுகிறேன், அந்த வெளிப்பாடு வருவதாக, அதில் ஒரு விடுதலை வருவதாக. ஆண்டவரே, நான் குழம்பி 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 ஆண்டவரே நான் விடக்கூடாது. ஆண்டவரே, என்னை தெளிவாக்கு, உம்முடைய திட்டத்தின்படி என்னை தெளிவாக்கு, உம்முடைய நடத்திப்பில் என்னை தெளிவாக்கு, உம்முடைய ஆவியிலே என்னை தெளிவாக்கு, என்னை தெளிவாக்கு, என்னை தெளிவாக்கு, உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய நடத்திப்பின்படி என்னை தெளிவாக்கு. ஆமென் சொல்லுங்க. நான் தடுமாறக்கூடாது. ஆண்டவரே, தயவு செய்து நான் சொல்ற வார்த்தையை கவனமா கேளுங்க. நான் தடுமாறக்கூடாது, நான் பிசையிடக்கூடாது, நான் வழி விலகி போயிடக்கூடாது. நான் ஆண்டவரை என் விருப்பத்தில் செஞ்சு நான் இழந்துடக்கூடாது. நான் உம்முடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். உம்முடைய தரிசனத்தை அறிந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்ற நான் அழைக்கப்பட்டிருக்கிறப்பா. இதுவரையில் நான் நடந்தது போகட்டும், ஆனால் தகப்பனே, இந்த 2025 ஆண்டில் நான் திட்டமிட்டு செயல்படுவேன். உம்முடைய சித்தத்தின்படி நான் திட்டமிட்டு செயல்படுவேன். உம்முடைய ஆலோசனையின்படி திட்டமிட்டு செயல்படுவேன். உம்முடைய நடத்திப்பின்படி நான் திட்டமிட்டு செயல்படுவேன். கைகளை தட்டி ஆவியிலே வாங்க அந்த அபிஷேகத்தை, வாங்க அந்த வல்லமையை விற்றாதே. தேவ மகிமை, தேவ மகிமை ஒவ்வொரு கண்களை திறப்பதாக, ஒவ்வொரு கண்களை திறப்பதாக, ஒவ்வொரு கண்களை திறப்பதாக. யாக்கோப்புக்கு தரிசனமாகி ஆண்டவரே உம்முடைய மகிமையை கண்டானே, இன்னைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு கண்களும் திறக்கப்படுவதாக, 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 திறக்கப்படுவதாக. ஒவ்வொரு கண்களும் திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். உம்முடைய திட்டத்தை அறிய, உம்முடைய நடத்திப்பை அறிய ஒவ்வொரு கண்களும் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஒவ்வொருடைய கண்களை திறந்தரலாம், ஒவ்வொருடைய கண்களை திறந்தரலாம், திறந்தரலாம், திறக்கப்படட்டும். யாசோகவேன் சாய் இப்ரபாயினஸே ஒரு ஜெபம் பண்ணு பாப்பா. டே வச்சு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணு, இருதயத்தில் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. அப்பா, எனக்கு ஒரு வெளிப்பாடு தேவைப்பா. நான் ஒரு கூடனை போல நடக்க விரும்பல. நான் ஒரு கூடனை போல என் குடும்பம் நடக்க கூடாது. ஒரு கூடனை போல என் பிள்ளைகள் நடக்க கூடாது. ஒரு கூடனை போல இந்த ஊழியம், அந்த சபை நடக்க கூடாது. கண் திறக்கப்பட்டவர்களாய், உம்முடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய், உம்முடைய ஆலோசனையில நடக்கிறவர்களாய், உம்முடைய வார்த்தையில நடக்கிறவர்களாய், பரிசுத்த ஆவியில நடக்கிறவர்களாய், உம்முடைய கரத்தால் நடத்தப்படுகிறவர்களாய் எங்களை மாற்று, எங்களை மாற்றும், எங்களை மாற்றும், எங்களை மாற்றும், எங்களை மாற்றும். பரிசுத்த ஆவியில உம்முடைய திட்டத்தில் உம்முடைய சித்தத்தில் நடக்கிறவர்களா எங்களை மாற்றும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. யாக்கோப்பு தகப்பனாலும் தாயினாலும் கைவிடப்பட்டு அவன் தன் மாமனுடைய வீட்டுக்கு நோக்கி போகிறான். இப்போ இவனுடைய திட்டம்லாம் யார் தந்தது? அவன் தாய் கொடுத்த திட்டம்.
யாக்கோப்புக்கு நீ மாமா வீட்டுக்கு போன்னு சொன்னது அவனுடைய தாய். ஆனா அந்த ஆலோசனையில இடையில யார் வெளிப்படுறாருன்னா தேவன் வெளிப்படுகிறார், அழைத்தவர் வெளிப்படுகிறார். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பூமியில நான் என்னென்ன திட்டத்துல ஓடணும் அதையெல்லாம் நிறுத்தும்படி உம்முடைய திட்டம் என் மேல வந்து உதிக்கட்டுன்னு சொல்லு. உம்முடைய வெளிச்சம் மேல உதிக்கட்டுன்னு சொல்லு. அப்பா உம்முடைய வெளிப்பாடு என் மேல வந்து உதிக்கட்டும், அது பத்தி எரியட்டுன்னு சொல்லு. ஆஹா, இந்த வெளிப்பாடு உன் மேல வந்துட்டா ஒரு விடுதலை, உன் மேல ஒரு விடுதலை, உனக்குள்ள ஒரு விடுதலை. அது பற்றி அது பற்றி அது பற்றி அது பற்றி எரிய ஆரம்பிக்கும். உன் மேல விடுதலை, உன் மேல விடுதலை, உன் மேல விடுதலை. பற்றி 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 எரியட்டும் எரியட்டும். நல்ல கவனிங்க, இங்கே தேவன் செய்ய போகிறத யோவான் பார்க்கிறாங்க. சொல்லுங்க, யார் செய்ய போறத? தேவன் செய்ய போறத. நம்ம செய்ய போறது இல்ல, என்னதுங்க? தேவன் செய்ய போறத. ஆமென் சொல்லுங்களேன். இனிமேல் நீங்க தேவன் நமக்கு என்ன செய்ய போறாருங்கிறத முன் அறிவித்து நமக்கு செய்கிறவர். ஆமென். ஆபிரகாமுக்கு சொல்றார், நான் செய்ய போகிறத என் தாசனாகிய என் ஆபிரகாமுக்கு, என் ஊழியக்காரனுக்கு நான் மறைப்பேனோ என்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. என் ஆபிரகாமுக்கு நான் செய்ய போறத மறைப்பேனா? ஒரு ஜெபம் பண்ணு, இப்பவே ஜெபிச்சிருப்பா. நான் உங்க பிள்ளைப்பா, நான் உங்க பிள்ளை, உங்க ரத்தத்தால நான் மீட்கப்பட்டவன். நான் தலை குனிஞ்சு போயிடக்கூடாது, நான் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது. சத்துரு ஆண்டவரே என் நிமித்தம் மகிழ்ச்சியாய் விடக்கூடாது. அவன் கை, அவன் தலை ஓங்கிடக்கூடாது. என் தகப்பனே, என் சத்துருக்களுக்கு மத்தியிலே பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையே என்னையாலே அபிஷேகம் பண்ணுகிறேன். தேவனே, நீர் செய்ய போகிறது அடியானுக்கு வெளிப்படுத்தும், அடியானுக்கு வெளிப்படுத்தும், என் குடும்பத்துக்கு வெளிப்படுத்தும். இப்பொழுது அந்த அபிஷேகம், இப்பொழுது அந்த வல்லமே ஆளுகை செய்வதாக. உள்ளான பகுதியிலே பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். உள்ளான பகுதியில, உள்ளான பகுதியில பற்றி எரியட்டும். நீர் செய்ய போகிறது அடியானுக்கு வெளிப்படுத்தும், வெளிப்படுத்தும், வெளிப்படுத்தும். ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாங்க? நான் செய்ய போறத நான் என்ன செய்ய போறேனோ நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்லட்டுமா? தேவன் அந்த சோதோமுக்கு போறதுக்கு முன்னாடி, குமாராவுக்கு போறதுக்கு முன்னாடி யார் வீட்டுக்கு வந்தார் தெரியுமா? ஆபிரகாம் வீட்டுக்கு. சொல்லட்டா, இன்னொரு ஒரு பட்டணத்துக்கு செய்ய போறதுக்கே தேவன் ஆபிரகாமுக்கு வந்து சொல்லுவாருன்னா, நான் சொல்றேன், உனக்கும் உன் குடும்பத்துக்கும் செய்யறதுக்கு அவர் உன் வீட்டுக்கு வரணும், அவர் உனக்குள்ள வரணும், அவர் பிரச்சனை உனக்குள்ள வரணும், அவர் வெளிப்பாடு உனக்குள்ள வரணும். சொல்லுங்க, அவர் செய்ய போகிறதை அறிவிக்கும்படி. ஓ பகந்தாரா, வேதம் சொல்லுது, மரியாள் வீட்டில் இருக்கிற பொழுது தேவ தூதன் அவள் வீட்டுக்குள் வந்தானா. எதுக்கு? அவளுக்கு செய்ய போகிறத வெளிப்படுத்த, அவளுக்குள் செய்யப்படுகிறத வெளிப்படுத்த, அவள் மூலியமா தேசத்துக்குள்ள வெளிப்பட போகிற காரியத்தை, முழு உலகத்துக்கும் வெளிப்பட போகிற காரியத்தை. ஈசாக்கின் மனைவியாகிய ரெபெக்காள் தன் வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து அறியும்படிக்கு தேவ சமூகத்துக்கு போறார். என்ன பண்றாங்க? அறியும்படிக்கு தேவ சமூகத்துக்கு போறா. என்ன பண்றா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை குறித்த ஒரு வெளிப்பாடு எனக்கு தேவை. ஆண்டவர் உடனே சொல்றாரு, உன்னுடைய கற்பத்துல 2 பிள்ளை இருக்கு, கையை தட்டி. நல்லா என்ன சொல்றாரு?
ரெபெக்காளுக்கு உன் கர்ப்பத்துல 2 பிள்ளை இருக்கு. நீ ஸ்கேன் போட தேவையில்லை, உனக்கு ஒரு மருத்துவர் தேவையில்லை, உன் வயிற்றுக்குள்ள கர்ப்பத்துக்குள்ள ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்க தேவையில்லை. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் உன்னை தாயின் கருவில வெளிப்படும் பொழுது பிரித்தெடுத்தவரும் நீ அவரிடத்துல போ. உன்னுடைய சகல திட்டங்களையும், உனக்குள்ள வெளிப்பட போகிற திட்டங்களையும், உனக்குள் இருக்கிற காரியத்தையும், உனக்குள்ள செயல்பட போகிற காரியத்தையும் அவர் திட்டமாய், அவர் தீர்க்கமாய் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஒரு ரெபெக்காளை போல ஆண்டவரே என் மேலே, எனக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே, என் பிள்ளைகளுக்குள்ளே, என் பிசினஸுக்குள்ளே, எங்க ஊழியத்துக்குள்ளே, எங்க சபைக்குள்ளே, எங்க தேசத்துக்குள்ளே, எங்க பட்டணத்துக்குள்ளே செய்ய போகிறேன். நீர் செய்ய போகிறேன், நீர் செய்ய போகிறேன் காரியத்தை அறிய வெளிப்பாட்டை தாரும், வெளிப்பாட்டை தாரும். அந்த வெளிப்பாடு தேவை. அந்த வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடை தாங்க, அந்த வெளிப்பாட்டை தாங்க. நீர் செய்ய போகிறது, நீர் செய்ய போகிறது நாங்கள் அறியும்படியாய் அந்த வெளிப்பாட்டை தாரும். எங்க குடும்பத்தில், எங்க சபையில, எங்க ஊழியத்தில் அந்த வெளிப்பாட்டை தாரும். சரி, அபிஷேகத்தை வாங்குங்க, ஒரு அபிஷேகத்தை வாங்குங்க, ஒரு அபிஷேகத்தை வாங்குங்க, ஒரு அபிஷேகத்தை வாங்குங்க, ஒரு அபிஷேகத்தை வாங்குங்க. ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க வச்சிருக்கிற, நீங்க உருவாக்கின அந்த வார்த்தை, நீங்க போட்ட அந்த வார்த்தை, நீங்க போட்ட அந்த தரிசனம், நீங்க போட்ட அந்த திட்டம் கட்டாயம் வெளிப்படும். அது உள்ள இருக்க போறதில்லை இனி. சொல்லுங்க, அந்த காலம் முடிஞ்சது, இது வெளிப்பட போகிற காலம் ஆவியானவர் சொல்லுகிறார். சபையே, இது வெளிப்பட போகிற காலம். ஓ மூலியமா தேவ மகிமை, ஓ மூலியமா தேவ வல்லமை, ஓ மூலியமா தேவ திட்டம் வெளிப்பட போகிற காலம். ஓ ராபா ஹபா ஹபா, இதற்கு விரோதமாய் எழும்புகிறேன் சகல சத்துருவின் வல்லமைகளை முறியடிக்கிறேன், முறியடிக்கிறேன், முறியடிக்கிறேன். சர்வமே, சர்வமே, பொல்லாத ஆவியே, மந்திரிகமே, மந்திரமே, செய்வனையே, இப்பிரபஞ்சத்தின் ஆவியே, சண்டைகளை உண்டாக்குற வல்லமையே, சகல சத்துருவே, இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உன்னை எதிர்த்து நிற்கிறேன். வா வெளியே, வா வெளியே, ஓடு. ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு, ஒவ்வொரு நபர்களை விட்டு, ஒவ்வொரு எண்ணங்களை விட்டு, ஒவ்வொரு வீட்டை விட்டு, இருளின் அந்தகாரம், இருளின் அந்தகாரம், இருளின் அந்தகாரம், இருளின் அந்தகாரம் ஓடு. ஓடட்டும், ஓடட்டும். எல்லா இருளின் அந்தகாரம், எல்லா சத்துருவின் வல்லமைகள், சத்துருவின் கிரியைகள் ஓடட்டும், 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 ஓடட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் ஓடு, ஓடு, ஓடு. ஒரு ஜெபம் பண்ணுங்க. அப்பா, உம்முடைய தரிசனம் எனக்குள்ள வெளிப்படக்கூடாதபடி, நீர் என் மேல வச்சிருக்கிற திட்டம் வெளிப்படக்கூடாதபடி, என்னை முடக்க நினைக்கிற எல்லா இருளின் அந்தகார வல்லமைகளும், எல்லா இருளின் சகல அந்தகார கிரிகளும் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே நீ வெளியேறு, நீ வெளியேறு, நீ வெளியேறு, நீ வெளியேறு, நீ வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. Come out, come out. இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. நீ
வெளியேறு, நீ வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. ஐசகாந்து ரோசகி இப்ராய்ட கிளௌட டைசனா. கவனிங்க, வேதம் சொல்லுது, ரெபெக்காள் போய் ஜெபிச்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கற்பத்துக்குள்ள 2 பிள்ளை. 2 பிள்ளைன்னு மட்டும் சொல்லல. ஓஹோ, அந்த பிள்ளையில இருந்து என்ன செய்ய போகிறாருங்கிறதையும் சொல்றாரு. எனக்கு ஒரு ஜெபம் பண்றியா? எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் பிள்ளைக்குள்ள அல்லது என் பிசினஸுக்குள்ள இருக்கிற காரியத்தை நான் எப்படி வெளிப்படப்படணும்? ஒன்னு சொல்றேன், நான் இதை தீர்க்க தரிசனமா சொல்றேன், பட்டுன்னு வாங்கிருங்க. இந்த வருஷம் தேவ திட்டம் உன்னில் வெளிப்படுகிற வருஷமாக்கும். இது வெளிப்பாடு வருகிற வருஷம். அந்த வெளிப்பாடு அது கிரியை செய்கிற வருடம். அந்த மகிமை அப்படி ஒரு இறங்கி வர்றத பாக்குறேன். இறங்கி வர்றத நான் பாக்குறேன். இறங்கி வர்றத நான் பாக்குறேன். இறங்கி வர்றத நான் பாக்குறேன். இறங்கி வர்றத நான் பாக்குறேன். பச்சி எரிவதாக, பச்சி எரிவதாக, பச்சி எரிவதாக, பச்சி எரிவதாக. எல்லா வல்லமைகள் அதற்கு விரோதமாய் செயல்படுகிறேன். எல்லா வல்லமைகள் தகர்க்கப்படுவதாக, 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 தகர்க்கப்படட்டும். எல்லா வல்லமைகள், எல்லா வல்லமைகள் தகர்க்கப்படுவதாக, தகர்க்கப்படுவதாக. அதற்கு விரோதமாக எழுப்புகிற சகல வல்லமைகளும் தகர்க்கப்படட்டும், தகர்க்கப்படட்டும். உள்ள 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 உன் தரிசனம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இனி அது மறைந்திருப்பதில்லை. இனி அது பூட்டப்பட்டு இருப்பதில்லை. அது சத்துருவினை பூட்டுவது இல்லை. தேவன் அதை உடைக்கிறார். தேவன் அந்த காரியத்தை தகர்க்கிறார். இறங்கி வருதே, இறங்கி வருதே, இறங்கி வருதே. Holy Ghost fire, Holy Ghost fire, Holy Ghost fire. பச்சி எரியட்டும், பச்சி எரியட்டும், பச்சி எரியட்டும், பச்சி எரியட்டும், பச்சி எரியட்டும். Holy Ghost பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். எல்லாம் அடைக்கப்பட்டது, திறக்கப்படுது, திறக்கப்படுது, திறக்கப்படுது. உடைக்கிற தேவ, உடைக்கிற தேவ, உடைக்கிற அக்கினி பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். அந்த ரகடா இனி அது மறைஞ்சிருப்பது இல்லை. இயேசுவின் நாமத்தில் இனி அது மறைந்திருப்பதில்லை. இந்த வருஷத்துல இப்பொழுது இந்த வருடத்துடைய முதல் வாரத்தில் அந்த தரிசனத்தின் மகிமை, தேவன் செய்கிற கிரிகையின் மகிமை புறப்படுவதாக, எழும்புவதாக, எழும்புவதாக, எழும்புவதாக. ஊற்றா, ஊற்றா, நிரப்பு. பச்சி எரிவதாக, பச்சி எரிவதாக, பச்சி எரிவதாக, பச்சி எரிவதாக. போடும் அந்த அக்கினிய, போடும் அந்த வல்லமைய, போடும் அந்த மகிமைய பற்ற வைங்க. வெளிப்பட பற்ற வைங்க, வெளிப்பட பற்ற வைங்க, வெளிப்பட பற்ற வைங்க. பற்ற வையோ, பற்ற வையோ. அந்த தரிசனம், அந்த வெளிப்பாடு பற்ற வையோ, பற்ற வையோ, பற்ற வையோ. போடுங்க அந்த வெளிப்பாட்டை, அந்த தரிசனத்தை பற்ற வையோ. அத்தரகடனசி வா ஜூலி சத்யராஜ் வா 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 வா. இன்னைக்கு அந்த தரிசனங்கள் உன்னில் வெளிப்படணும். யோவானுக்கு வெளிப்பட்ட காரியம் இன்னைக்கு உன் வாழ்க்கையை குறித்து வெளிப்படணும். ரெபெக்காள் ஜெபித்த பொழுது அவ கற்பத்தில் உள்ள காரியங்கள், நான் சொன்ன கற்பத்தில் இருக்கிறது உனக்கு தெரியாது. உனக்கு ஒரு விதத்துல தெரியும், பிள்ளை இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த பிள்ளை என்னன்னு தெரியாது. ஆனா அந்த பிள்ளை இனிமேல் என்ன செய்ய போகுதுன்னு தெரியாது. நான் மீண்டும் சொல்றேனே, கர்ப்பத்துக்குள்ள பிள்ளை இருக்குன்னு உனக்கு தெரியும். ஆனா அது என்ன பிள்ளைன்னு உனக்கு தெரியாது. அல்லது அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு தெரியாது. அல்லது அது எப்படி உருவாகுதுன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், I can power
இன்னைக்கு சொல்ற உன் கர்ப்பத்துல ஒரு பிள்ளை இருக்கிறது உனக்கு தெரியுமா? ரெபெக்காளுக்கு தெரிஞ்சது, என் கர்ப்பத்துல பிள்ளை இருக்கு. சொல்றத மீண்டும் சொல்றேன், உங்க கர்ப்பத்துல பிள்ளை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாத? குழந்தைய பெற்றவங்க சொல்லுங்க, உங்க கர்ப்பத்துல ஒரு கரு உண்டானா தெரியுமா தெரியாது? எப்படி தெரியும்? அதுக்கு பின்னாடி சிம்டம் என்ன, கிரிகள் என்ன உங்களுக்கு தெரியுமல்ல? அந்த சிம்டங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்குமல்ல? என்னன்னு காட்டி கொடுக்க? வாந்தி வருதா? வாந்தி எடுத்தவங்கெல்லாம் கர்ப்பத்துக்குள்ள பிள்ளை இருக்குன்னா ஆண்கள் கூட வாந்தி எடுக்கிறாங்க. We can say continuous glory. அப்போ உள்ள கரு இருக்குங்கிறத அந்த கரு உனக்குள்ள வெளிப்படுத்துது. நான் உள்ள வந்துட்டேன், நான் உள்ள உருவாயிட்டேன்னு உன்னை என்ன பண்ணுது? உனக்கு காட்டி கொடுக்குது. நான் உள்ள உருவாயிட்டு இருக்கிறேன்னு உனக்கு காட்டி கொடுக்குது. இன்னைக்கு இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்துல சொல்றேன், ஓ மேல தேவன் திட்டத்தை வச்சிருந்தா, ஓ மேல ஒரு தரிசனத்தை வச்சிருந்தா, ஓ மேல ஒரு மகிமையை வச்சிருந்தா, அந்த மகிமை உனக்கு காட்டி கொடுக்கும். நான் உள்ள இருக்கிறேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன், நான் உனக்குள்ள கிரியை செய்கிறேன். சில போராட்டத்தினாலே, சில உபத்திரவத்தினாலே, சில பாடுகளினாலே, சில நிந்தைகளினாலே, சில அவமானத்தினாலே, சில வேதனையினாலே, சில ஆவியானுடைய கிரியினாலே உன்னால அதை அறிய முடியும். அப்படி நீ அறிவாயானா இப்ப நிர்ணயம் பண்ணு, எனக்குள்ளே தேவ திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. என் மேலே, என் குடும்பத்திட்ட மேலே, எங்கள் மேலே தேவ திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அது வெளிப்படும், அது வெளிப்படும், அது வெளிப்படும், அது வெளிப்படும். தேவ திட்டம் என் குடும்பத்தில் எனக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது வெளிப்படும், அது வெளிப்படும், அது நிச்சயமா வெளிப்படும், 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 வெளிப்படும். யாசுகமான் சே இதா ஹத்துர பௌட்டகசியா அந்தரகடனா செகத்துனாயா இத்துடமனா பௌடமானியா ஏத்துடகடா ரகசியா. இன்றைக்கு ஆண்டவரே அந்த தரிசனத்தை வெளிப்படுத்துகிறேன். உம்முடைய ராஜரீக அபிஷேகம், உம்முடைய ராஜரீக வல்லமை வெளிப்படுவதாக, 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 வெளிப்படுவதாக. உள்ளான பகுதியிலே, உள்ளான பகுதி எழும்புவதாக, எழும்புவதாக. இதுவரையிலும் எழும்பக்கூடாதபடி சத்துரு முடக்கி போட்டு எல்லா கட்டுக அறுக்கப்படுவதாக. யாதுராயா எப்ராய் சகதியா வெளிப்படட்டா, 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 வெளிப்படட்டா. தேவ திட்டம், தேவ வெளிப்பாடு வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணு. எனக்குள்ள தேவ திட்டம் உண்டு, என் மேல தேவ திட்டம் உண்டு. இனி அது மறைந்திருப்பது இல்லை. இந்த உலகம் காணே, என் குடும்பம் காணே, இந்த தேசம் காணே, என் ஜனம் காணே, என் கண்கள் காணே. தேவ திட்டம் வெளிப்படா, இனி அது மறைந்திருக்காது. யாதுராயா யதா ரகசியா எப்ராய்ட glory வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. எல்லா விதமான தடைகள், எல்லா விதமான பொல்லாத வல்லமைகள் அதற்கு எதிராய் செயல்படுகிறேன். தலைமுறை சாபங்கள் அதற்கு விரோதமாய் செயல்படுகிறேன். எல்லா விதமான சர்வங்கள் அதனுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உருவான தரிசனம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டான தரிசனம், அவருடைய அபிஷேகத்தால் உண்டான தரிசனம், உண்டான தரிசனம், அவர் இரத்தத்தால், அவர் அபிஷேகத்தால், அவர் நாமத்தினால் உண்டான தரிசனம் வெளிப்படும், வெளிப்படும், வெளிப்படும். உலகம் காண, குடும்பங்கள் காண அந்த தரிசனம், அந்த திட்டம் வெளிப்படும். மீண்டும் சொல்றேன்,
இந்த தரிசனம் மனுஷனால வந்தது அல்ல, மனுஷன் மூலியமா வந்ததும் அல்ல. கலாத்தியர் 1:1 சொல்லுது, கலாத்தியர் 1:10 சொல்லுது, கொரிந்தியர் 1:1 சொல்லுது, 2 கொரிந்தியர் 1:2 சொல்லுது. பஹாய் கம்பாவா, நான் மனுஷனால உண்டானது அல்ல, இது தேவனால. சொல்லுங்க, இது யாரால? இனி அதை எந்த சத்ருவால் அடக்க முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க பதில் சொல்லுவீங்களா? ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய, உருவாயிட்டு இருக்கிற குழந்தைய நல்லா கவனிங்க, நல்லா உருவாயிருச்சு. என்னது? நல்லா உருவாயிருச்சு. அதை உங்களால நிறுத்த முடியுமான்னு கேட்கிறேன். நீங்க நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க, எனக்குள்ள இந்த பிள்ளை பிறக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்றீங்க. முடியுமா? முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? ஒரு கர்ப்பம் உண்டாயிற்று, அதை வேண்டாம் உங்களால தடுத்து நிறுத்த முடியுமா? உருவானதை நீங்க தடுத்து நிறுத்த முடியுமா? இல்ல உருவாகி கொண்டிருக்கிறதை நீங்க தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாதுன்னா கை தூக்குங்க. இதுலயும் குழப்பமா? அதை தடுத்து நிறுத்த முடியுமா? சரி, உருவாகிறதை நீங்க தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. சரி, ரைட். அது வெளிப்படுகிறதை நீங்க தடுத்து நிறுத்த முடியுமா? அப்ப தேவ திட்டம் உன் மேல இருக்குன்னா நீயே நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதனாலதான் யோபு சொன்னான், தேவரீ நீ சகலவற்றையும் செய்ய வல்லவே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறே. ஒரு பரலோக நெருப்பு பற்றி எரியுது, பற்றி எரியுது, பற்றி எரியுது, பற்றி எரியுது. இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், விடாயா மாரநாதா பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். பரலோக நெருப்பு, பரலோக நெருப்பு பற்றி எரியட்டும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது, தடைபடாது. தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நீங்க சொல்லுங்க, எனக்குள்ள தேவ திட்டம், தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம், தேவன் வச்சிருக்கிற நன்மை, தேவன் வச்சிருக்கிற சகலமும், என் சத்திய வேதம் எனக்கு சொல்லுகிற சகல ஆசீர்வாதத்தையும் தேவ திட்டத்தையும் நானே நினைச்சாலும் தடுக்க முடியாது. இது தேவன் உண்டாக்கினதே. யாச்சுரஹைசேயா, யாச்சுரபௌதமானியா, அத்துடகனா அந்தரகடா. தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. நானே நினைத்தாலும் தடுக்க முடியாது. உன் இடது கால்ல, உன் இடது கால்ல, உன் இடது கால்ல கவுன்சை அந்த தரிசனத்தை நீ வெளிப்படுத்த முடியாதபடி, அல்லது அந்த தரிசனம் உங்க கணவன் மனைவிக்குள்ள வெளிப்படக்கூடாதபடி ஒரு கட்டானது, ஒரு கயிறானது உன் கால்களில் கட்டப்பட்டிருக்குது. இது கிட்டத்தட்ட நீ குழந்தை பருவத்தில் இருந்த பொழுது கட்டப்பட்ட கயிறாக்கும். அந்த தாக்கம் இன்னும் உனக்குள்ள இருக்குது. இன்னைக்கு அந்த கட்டையின் ராஜா அறுத்து வெளிப்படுத்தினவர் அதை அறுத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே இந்த மகளை, இந்த மகனை, இந்த குடும்பத்தை, இந்த பிள்ளைகளை இந்த கட்டிலிருந்து நான் விடுதலை ஆக்க வேண்டியதில்லையோ? இதோ வர தொடங்குது, இதோ வர தொடங்குது, இதோ வர தொடங்குது. என் தேவன் விடுவிக்கிறார். அவர் விடுதலையின் ஆவியானவர், அவர் விடுவிக்கிற ஆவியானவர், அவர் விடுவிக்கிறவர். யாவாய் ஏற்றாய், இதோ அந்த மகிமை இறங்கி வருதே. அந்த காலில் இருந்து அவளை விட்டு வெளியே வா, வெளியே வா. எல்லா கட்டுகளை அறுக்கராக்கினி, அறுக்கராக்கினி, அறுக்கராக்கினி. எல்லா கட்டுகளை அந்த எலும்பி நூலில் இருந்து வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா.
வெளியே வரட்டும், வெளியே வரட்டும். எல்லா கட்டுகளும் அறுக்கிற அக்கினி, அறுக்கிற அக்கினி, அறுக்கிற அக்கினி வெளியே வா. இப்பா 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 வா 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 வரட்டும் வரட்டும். நீங்க எத்தனை பேர் விசுவாசிங்க? தேவன் எனக்குள்ள வச்சது அவர் வெளிப்பட பண்ணுவார். அவர் வெளிப்பட பண்ணுவார். அவர் வெளிப்பட பண்ணுவார். என் தேவன் எனக்கு செய்ய நினைத்ததை இனி எந்த வல்லமை தடுக்க முடியும்? ஏ எகிப்து நில்லே, எகிப்து நில்லே. அவர் எலியாவின் தேவன், அவர் எலியாவின் தேவன், அவர் எலிசாவின் தேவன், அவர் சர்வ வல்லவர். அவர் நாமம் எல் ஷடாய், அவர் நாமம் எல் ஷடாய், அவர் நாமம் எல் ஷடாய், அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் நாமம் எல் ஷடாய். விட்டாதீங்க விட்டாதீங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க சொல்லுங்க. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதே. சொல்லுங்க சொல்லுங்க சபையே சொல்லுங்க. தேவன் எனக்கு செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத அவலாகாத காரியம் எல்லாமே ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத எல்லாமே. அல்லேலூயா எல்லாமே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் நீரே. ஓ எனக்கு குறித்ததை சொல்லுங்க. ஆமென். எனக்காக நீரே. ஓ எனக்கு குறித்ததை நீரே. ஓ எனக்காக யாவையும் நீரே. ஓ எனக்கு குறித்ததை எனக்காக யாவையும் நீரே. ஓ எனக்கு குறித்ததை நீரே. எனக்காக யாவையும் ஓ எனக்கு குறித்ததை நிறைவேற்றி நீரே. எனக்கு குறித்ததை எனக்காக நீரே. குறித்ததை நெடி பாபா ராதாரா ரியா சுனவா நீரே. நீரே. இப்பொழுதே
உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத எல்லாமே. அல்லேலூயா. ஜேக்கப் ஃபேமிலி வாங்க, ஜேக்கப் ஃபேமிலி வாங்க, ஜேக்கப் ஃபேமிலி வாங்க. யாதரே கோட செகண்டியா லைக்கன் ஸ்ரைனஸே. ஓ சொல்லுங்க. தேவ திட்டம் என் மேல வெளிப்படும். 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 தேவன் தம்முடைய திட்டத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறது நான் அறிந்திருக்கிறேன். ஓ பரசே நிரப்பட்டும். இப்போதே அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறேன். அந்த ராஜரீக அபிஷேகம் பற்றி எறிவதாக.